ராமநாதபுரம் மிகவும் பெருமையும் பழமையும் வாய்ந்த ஸ்ரீ வடிவிடு முருகன் ஆலயத்தில் 86ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு காலையில் கணபதி ஹோமம் மற்றும் ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றமானது நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வடிவிடு முருகன் ஆலயத்தில் 86ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் குடத்தை கோவில் தர்மகர்த்தா ஜெயக்குமார் சுமந்து வந்து ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வழிவிடு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவிதமான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து புனித கலசத்தில் உள்ள புனித நீரை கொண்டு மகா அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வழிவிடு முருகன் மற்றும் கணபதிக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் கொடிமரத்தில் அபிஷேகங்கள் நடைபெற்று கோவில் கொடிமரத்திற்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா மற்றும் பூக்குழி விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் பல்வேறு அபிஷேகங்கள், கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இறுதியாக 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் மற்றும் பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர்.